மரியன்னை வழியாக இயேசுவுக்கு அர்ப்பணம் நான் அர்ப்பணம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். கிறிஸ்துவின் அனுசாரம் புத்தகம் 3 அதிகாரம் 10. உலகத்தை துறந்து கடவுளுக்கு பணியாற்றுவது இனிமையானது. ஆண்டவரே, இப்பொழுது நான் மீண்டும் பேசுவேன், மௌனமாக இருக்க மாட்டேன். உன்னதங்களில் வீற்றிருக்கும் என் கடவுளும் என் தலைவரும் கேட்கும்படி கூறுவேன். உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. திருப்பாடல்கள் 31:19. ஆனால் உம்மிடம் அன்பு கூறுவோருக்கு நீர் எத்தகையவர்? உளமாற உமக்கு பணியாற்றுவோருக்கு நீர் எத்தகையவர்? உம்மிடம் அன்பு கூறுவோருக்கு நீர் அருளுகின்ற உம்மை குறித்த ஆழ்மன தியானத்தின் இனிமையை விவரிக்க வார்த்தையின்றி பேச்சற்று போகிறேன். நான் இல்லாதிருக்கும் போது கொண்டிருந்த உமது அன்பின் அதே இனிமையை எல்லாவற்றிற்கும் மேலாக இதில் நீர் எனக்கு காட்டினீர். நீரே என்னை உருவாக்கினீர். உம்மை விட்டு வெகு தூரம் நான் வழிதவறி சென்றபோது நான் உமக்கு பணியாற்றும்படி நீர் என்னை திரும்ப கொணர்ந்தீர். உமக்கு பணியாற்றும்படி என்னை பணித்தீர். ஓ நித்திய அன்பின் ஊற்றே, உம்மை குறித்து நான் என் சொல்வேன். நான் சீர்கெட்டு போய் வழிதவறி போனபோதும் என்னை உறுதியாய் நினைவில் நிறுத்தியவரே, உம்மை நான் எப்படி மறப்பேன்? அனைத்து எதிர்நோக்கிற்கும் அப்பால் உம் ஊழியனுக்கு உமது இரக்கத்தை காட்டுகிறீர். அனைத்து பாலைவனங்களுக்கும் அப்பால் நீர் உமது அருளையும் நட்பையும் வெளிப்படுத்துகிறீர். இத்தயவுக்காக நான் உமக்கு என்ன கைமாறு செய்வேன்? அனைத்தும் துறந்து உலகை துறந்து துறவற வாழ்வை தழுவும் அனைவருக்கும் இது அருளப்பட்டுள்ளது. படைப்பு அனைத்தும் உமக்கு பணிபுரியும் கட்டாயத்தில் இருக்கும்போது நான் உமக்கு ஆற்றும் பணிகள் பெரியதா என்ன? நான் உமக்கு ஆற்றும் பணிகள் எனக்கு பெரியதாய் தோன்றக்கூடாது. ஆனால் மிகவும் அழிவுக்குரிய தகுதியற்ற இப்பணியாளனை நீர் உவப்புடன் ஏற்றுக்கொள்கையில் உமக்கு பணியாற்றுவது எனக்கு உயர்ந்ததாகவும் அற்புதமானதாகவும் தோன்றுகிறது. அனைத்தையும் உமக்காக துறந்து உமக்கு பணியாற்றுவதே பெரும் மாண்புக்கும் மாட்சிக்கும் உரியது. ஏனெனில் மனமுவந்து உம் பணிக்கென தம்மை கீழ்ப்படுத்துபவர்கள் மிகுதியான அருளை பெறுவார்களாக. உம்மீது கொண்ட அன்பின் பொருட்டு ஊனியல்பின் அனைத்து இன்பங்களையும் புறந்தள்ளியவர்கள் தூய ஆவியானவரின் மிக இனிமையான ஆறுதலை பெறுவார்களாக. தூய ஆவியார் ஜெபம். தூய ஆவியாரே, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியோரின் தந்தையே வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மை தருபவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை நம்புவோருடைய இதயத்தின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருளாற்றல் இல்லாமல் மனிதரில் எதுவும் இல்லை. நல்லது அவனில் எதுவும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை நம்பும் அனைவருக்கும் உமது 7 கொடைகளையும் வழங்கிடுவீர். புண்ணிய பலன்களையும் வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பை அளித்து அளவில்லாத இன்பமும் அருள்வீரே. ஆமேன். சமுத்திரத்தின் நட்சத்திரமே, சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க. கடவுளின் கருணை உள்ள தாயே, எப்பொழுதும் கன்னிகையே, மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க. கபிரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துரையை ஏற்று ஏவியின் பெயரை மாற்றிய தாயே, சமாதானத்தில் எங்களை நிலை நிறுத்துவீராக. குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக.
பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள்வீராக. எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் மன்றாடுவீராக. தாய் என்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவசுதன் மன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக. கண்ணீருள் சிறந்த கன்னிகையே, அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே, எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும். சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும். பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும். உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்றும் மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பத்திரமாய் காத்தருள்வீராக. தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக வருகிறார். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.